வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ டைம் 9:25 ஆகுது. ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 17,800 சியும் 18,050 பியும் எடுத்துக்கலாங்க. ஓகே, 17,800 சியும் 18,050 பியும். இந்த நம்பர்ஸை எவ்வளோ நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்க. நம்ம மார்னிங் இவர் கொடுக்குறதும் சரி, ஆக்சுவலி அந்த கால்குலேட்டரில் நம்ம என்ன போடுறோம் இல்லைங்களா, அவர் கொடுத்தது தான் அந்த கால்குலேட்டருமே கோர்ஸில் கொடுத்துருக்காரு. அந்த கால்குலேட்டரில் வர நம்பர்ஸை வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணுதுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதாவது க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அவர் எவ்ரி 67 பாயிண்ட்ஸில் வந்து இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. இட்ஸ் லைக் எ மேஜிக் நம்பர் அப்படின்னு சொன்னார். உண்மைதான் அது. பார்க்குறீங்களா, நம்ம லாஸ்ட் 3 டேஸாக அதை சார்ட்டில் நான் ப்ளாட் பண்ணி பார்க்குறேன். பட் எவ்ரி டைம் அதை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே போகுது, அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக அங்கேருந்து கீழே வருது. இந்த மாதிரி இது நல்லா தான் வேலை செய்யுது. உங்கள் வியூ என்னன்றதையும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில். நீங்களும் இதே மாதிரி அப்சர்வ் பண்ணுறீங்களா என்னங்கிறத. இன்றைக்கி நம்ம வியூ வந்து என்னென்னா, லாஸ்ட் டைம் கூட இதே போல் ஒரு பெரிய கேப் டவுன் நடந்தது. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பிஇ சைடில் ட்ரிகர் ஆச்சு. ஓகே, நம்ம போனோம், ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சது. கண்டினியூஸில் எனக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது. அவருக்கு நேற்றே சொல்லிட்டாரு இன்றைக்கி கேப் டவுன் நடக்கும், அண்ட் நான் வந்து சிஇ வாங்க போகிறேன் அண்டு பிஇ செல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அவருக்கு வந்து நியர்லி 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கார். அண்ட் அவருடைய குவான்டிட்டி எல்லாம் வந்து செம்ம ஹியூஜாக இருக்கும். கரெக்டு தான். ஈவன் நம்மளும் மார்னிங் அந்த வியூவை வந்து உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பெரிய கேப் டவுன் நடக்கும், நார்மலாக புல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புல் பேக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம வேணால் ஃபிபோ போட்டு பார்க்கலாம். ஃபிபோ லெவல்ஸ் படி இது எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. ஃபிபோ எப்படி போடணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருப்பாங்க ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நேத்தோட ஹை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஹை டு லோ பார்க்குறோம், அதனால நேத்தோட ஹை எடுத்துக்கோங்க. ஹையை எடுத்துகிட்டு இன்னையோட லோ ப்ரைஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தானே லோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லெவல்ஸு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 50% லெவலு. இந்த இடம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கிது. அது ஆக்சுவலி இதை தாண்டிடுச்சு அப்படின்னா 61.8, இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவாக இருக்கும். 966 இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 95% ஆஃப் தி டைம் இட் வில் கோ அப். ஓகேங்களா. இங்கே 50லேயே ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்தது அப்படின்னா தென் இந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. பட் என்னென்னா இங்கே 38 சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 38 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா தென் இங்கேருந்து திரும்பியும் மேலே போய்டும்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் லெவலாக இது ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். 51% லெவல்ஸை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 51% வந்திருக்கு, அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இதை இப்படி தான் ரீட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான செஷனை கூட வச்சுக்கோங்க. இன்கேஸ் இன்னைக்கு நமக்கு ட்ரேடே கிடைக்கலன்னு வைங்களேன், ஸோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி செக் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஓகே, நார்மலாக இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் போடுவாங்க. ஓகே, ஆனாலும் இந்த லெவல்ஸில் பெரிய சேஞ்சஸ் வராதுங்க. ரீசன் வந்து என்னென்னா, லோவும் ஹைக்கும் இடையில தான் இது வந்து பூரா கால்குலேஷன்ஸ். ஓகே, இந்த ஹை 15 மினிட்ஸ்லனாலும் இதே தான் ஹை, அண்ட் இது 1 ஹவரில் போட்டாலும் இதுதான் லோ. ஓகே, ஏன்னா இந்த லோ தானே இருக்குது இப்போ இது வரைக்கும். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தானே பார்க்குறோம், அதனால இந்த லெவல்ஸ் தான் வரும். அண்ட் இது வந்து இந்த இடைப்பட்ட தூரத்தோடைய லெவல்ஸு. இது வந்து எக்ஸாக்ட்லி 50%. நேத்தோட ஹைக்கும் இன்னையோட லோவுக்கும் 50% எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,927 வருது. ஓகேங்களா. 61% எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,965 வருது. இந்த லோவில் இருந்து இது 61% போச்சுன்னா இந்த லெவலில் வருது. இதை இப்படி தான் ரீட் பண்ணணும், சரிங்களா.
அதே போல இன்கேஸ் இன்னைக்கு இது வந்து லோ சைடுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஹை டு லோ பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, லோ டு ஹை பார்க்கணும். இது வந்து நேத்து நடந்தது அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ ஹைல இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னா நம்ம வந்து திரும்ப அங்கே என்டர் ஆகிறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சார்ட் எடுத்துப்போம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தாங்க. உடனே நீங்கள் இதை போய் பார்த்து இது பண்ணுறாதீங்க. இது சும்மா இதுக்காக போடுறேன். ஸோ இப்போ ஃபிபோ வந்து நம்ம இங்கே போடுறோம்னு வந்து நேத்தோடைய லோ ரைட்டுங்களா? இங்கேருந்து இன்னையோட ஹை வரைக்கும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு. இப்போ எக்ஸாக்ட்லி ஃபிபோ படி பார்த்தீங்கன்னா இது 50% லெவலில் இருக்கு, அதாவது ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இன்கேஸ் இது வந்து 61 பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு டேம் ஷுவர் கால் சைட் தான் போகுது. சரிங்களா? ஸோ இதை நாளைக்கு ஆப்ஷனில் போடாதீங்க. ஏன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இதில் ஃபிபோ போட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நிஃப்டிலே ஃபிபோ யூஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் அதோடைய கோரிலேஷன் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ப்ரீமியம் டிகே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. சும்மா நான் வந்து ஃபிபோ வந்து இப்போ லோ டு ஹை போட்டோம்னா எப்படி அப்படிங்கிறதுக்காக காமிச்சேன். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணுங்க. ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது நேற்று லோலேருந்து இன்னைக்கு ஹை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து லோவில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹையில் மார்க் பண்ணோம். அப்போ தான் நமக்கு லெவல்ஸ் தெரியும் எந்த இடத்துலேருந்து இது பவுன்ஸ் ரிவர்சல் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே. இப்போ வந்து நேற்று ஹை இருந்தது, இன்னைக்கு லோ இருக்குது, எந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா நம்ம வந்து புல்லிஷாக போகலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹை பாயிண்ட்லேருந்து, அதாவது நேற்றைய ஹையிலேருந்து இன்னைக்கு லோ வரைக்கும் மார்க் பண்ணணும். இது இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது நேத்தோட ஹைலேருந்து இன்னைக்கு லோவுக்கு 50%, அதாவது பாதி தூரத்தை தாண்டிருச்சுன்னு அர்த்தம். பாதி தூரத்தையே தாண்டிருச்சு, அதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா அப்போ மக்கள் வந்து அந்த ப்ரைஸை கீழே கொண்டு வர்றதுக்கு விரும்பல, ப்ரைஸை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்குறாங்கன்னு நமக்கு ஒரு தெளிவு தெரியும். ஸோ அதுதான் இந்த ஃபிபோலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா. இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ஃபிபோ லெவல்ஸை பேஸ் பண்ணி. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வெறும் ஃபிபோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா இந்த 50% லெவல்ஸ் வந்தது இல்லைங்களா, இல்லை இந்த இடத்துல வந்து இஃப் தே ஃபீல் இட் இஸ் பியரிஷ் அப்படின்னா இப்போ வந்து மேலேருந்து ஃபால் ஆகிடுச்சு, திரும்ப 50% லெவலில் வந்து தொட்டதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு அந்த இப்போ ஃபிபோ இங்கேருந்து இந்த இடம் இப்போ பெரிய கேப் இருக்குது. இன்கேஸ் இது வந்து இங்கேருந்து சில கேண்டில்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஃபால் ஆகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இது வரைக்கும் ஃபிபோ போட்டு இப்போ என்ன ஆகும்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, 50% லெவல்ஸ் வந்துட்டு, ஏன்னா பியரிஷாக ஆல்ரெடி தெரியும். ஓகே. ஏன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன டைரெக்டாக ஓப்பனிங் ஆகிருக்கு, ஃபால் ஆகலை. ஓகே. ஸோ அதனால இப்போ திரும்ப இது ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஆனால் இதே இங்கேருந்து இப்படி ஃபால் ஆகிட்டு இருந்ததுன்னு வைங்க, இந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 50% லெவல்ஸ் வரைக்கும் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஃபிபோ வந்து யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட்டர்ஸ். அதனால தான் இந்த ஃபிபோ வந்து இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இண்டிகேட்டர். ரொம்ப பழைய கால்குலேஷன்ஸ் தான் இது. ஆனாலுமே வந்து இன்னும் வேலை செய்யறதுக்கு காரணம் வந்து இதுதான், இன்னும் யூஸில் இருக்குது. சைக்காலஜி லெவல் தானே. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஷார்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஓப்பனிங்லேயே ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? நியர் அபவுட் 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது, 250 பாயிண்ட்ஸு. யார் விடுவா? நேராக இங்கே ஷார்ட் அடிச்சுட்டு போயிருந்துப்பாரு. இன்னைக்கு காலைல ஓப்பன் ஆனவுடனே அவர் பை பண்ணோம். பையர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸு மேலே வரும் இல்லையா, டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அப்போ வந்து டிமாண்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரைஸ் வில் கம் அப். ஸோ எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்போ ஒரு 50% லெவல்ஸ் வந்துச்சா, இப்போ என்னென்னா திங்க் பண்ணுவாங்க, ஆல்ரெடி நம்ம தான் ப்ராஃபிட்டில் இருக்கோம்ல, இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல்லிங் போட்டால் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அதாவது ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரும்போது இப்போ செல் ஆச்சா, இங்கே திரும்ப ஃப்ரெஷ் செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தென் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 61 லெவல்ஸ்க்கு மேலே வச்சுட்டு இது திரும்பியும் இந்த பேஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுப்பாங்க. ஸோ 1:2 இல்லை 1:2.5 அந்த மாதிரி வரும். ஸோ அது நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி போவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டு ப்ரீமியம் வந்து 61 லெவல்ஸை தாண்டி கீழே வந்துடும் போல்.
ஸோ இட் மீன்ஸ் கால் சைடு வந்து வரப்போகுது. ஈவன் நமக்கு வந்து இங்கே ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன். தென் டபிள்யூ பேட்டர்ன் காமிச்சிருக்கேன் அண்ட் எம் பேட்டர்ன் காமிச்சிருக்கேன், எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? அண்ட் இதை வந்து இன்னும் இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடச்சிதுன்னா அது சூப்பராக இருக்கும், ரிலையபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஓகே, ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பார்க்குறீங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் தேடணும். ஓகே, அப்போ தான் வந்து நம்மளால் இந்த பேட்டர்ன்ஸ்லேருந்து சக்ஸஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஃபிபோல வந்து 61% லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அங்கேருந்து ரிஜெக்ஷன் வருது. நம்ம டாட் டு டாட் லெவல்ஸை பிரேக் பண்ணிருச்சு, ஆனால் ஃபிபோ லெவல்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் வருது. வில் சி. இங்கேருந்து கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இட் ஷுட் கோ அப். ஆக்சுவலி இதை பிரேக் பண்ணிருச்சுன்னா நமக்கு அப்சைட் நல்லா இருக்குங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாக இருக்கும். 18,000 லெவல்ஸ் எல்லாம் ஈஸியாக தாண்டிடும். சரி, ஆக்சுவலி நான் வந்து இந்த 50% லெவல் பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல ஐ ஹவ் என்டர்ட் அ ட்ரேட் இன் 17,750 CE. ஓகே, ரீசன் வந்து என்னென்னா 17,800 CEல மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் வென் வி ஆர் கோயிங் வித் ஹை குவான்டிட்டி இல்லைங்களா, ஐ வாண்ட் டு கேப்சர் லெஸ் பாயிண்ட்ஸ் பட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வி ஹாவ் 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு. அண்ட் ப்ரீமியம் டிகேவும் இன்றைக்கி நடக்கும், வெட்னஸ்டே இல்லைங்களா. கொஞ்சம் ப்ரீமியம் அதுவும் ஸ்லோவாக இப்படி மூவ் ஆகும்போது என்னென்னா ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரும். ஸோ பெட்டர் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் உள்ளே போயிருந்தேன். அண்ட் இதோடைய மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஆக்சுவலி 750 CEயோடது வித் ரெஸ்பெக்ட் டு தி மார்க்கெட் மூவ்மெண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 700 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணும்போது ஐ கேனாட் அஃபோர்ட் இல்லைங்களா. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ட்ரேட் பண்ணேன், 14,000 rupees. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். 145ல பண்ணல. ஸோ ஃபிபோ லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன போல் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் மேஜிக்கல் லெவல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ 61% வந்து தாண்டிருச்சு, இட் ஹஸ் ப்ரோக்கன். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் சைன் ஆக்சுவலி நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டாட் டு டாட் லெவல் வந்து 18,000ல் இருக்குது, அது வரைக்கும் ஈஸியாக தாண்டிடும். ஓகேங்களா, அது வரைக்கும் வந்துடும் ஈஸியாக. இன்னும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து 20 பாயிண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ட்ரேடே எடுத்தேன், அதனால் எக்ஸிட்டட் வித் 20 பாயிண்ட்ஸு. பட் வெயிட் பண்ணியிருந்தோம்னா செம ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். 205க்கு என்ட்ரி ஃபார் 700 குவான்டிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 250 இப்போ. ஸோ டாட் டு டாட் லெவல் படி போயிருந்தோம்னா கூட செம ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் போல் இப்போ அதில், அதே ஸ்ட்ரைக்கில். ஓகே, நான் ஆக்சுவலி பார்த்தது இதுதான், லோயர் அதாவது ஹையர் லோஸ் அண்ட் லோயர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அண்ட் மேலே ரைஸ் ஆகிட்டு போகுது. அண்ட் இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா, அண்ட் இட் ஹஸ் ப்ரோக்கன் தட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்சோ 17,935. ஸோ இதை இந்த கான்ஃபிடென்ஸில் தான் ஐ வெண்ட் அண்ட் பாட் திஸ். ஸோ இன்றைக்கி லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, எப்பயுமே ஹியூஜ் கேப் அப் ஹியூஜ் கேப் டவுன் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக, அதாவது கேப் டவுன் ஆச்சுன்னா பிஇ சைடு ட்ரேட் கிடச்சிதுன்னா 145 எடுக்காதீங்க. அதே மாதிரி கேப் அப் ஆகிருந்து சிஇ சைடில் நமக்கு ட்ரேட் கிடச்சிதுனாலும், அதாவது ஹியூஜ் கேப் அப் சொல்கிறேன் நான், ஓகே, அந்த மாதிரி கிடச்சிதுனாலும் சிஇ சைடு எடுக்காதீங்க. ரீசன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது நமக்கு அந்த சைட் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்றைக்கி சிஇ சைடில் யாரெல்லாம் இது 145 ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ட்ரி எடுத்தீங்களோ எல்லாருக்குமே வந்து 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நான் வந்து நடுவுலேயே அந்த மூவ்மெண்ட் ஆகாததுனால அந்த 61 லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆகிறத பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு சொன்னேன், இங்கே 15-20 பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி இன் லாஸஸ். ஸோ பட் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்டு சிலர் வந்து அந்த பிஇ சைட் போகாதீங்கன்னு கொடுத்த மெசேஜை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்களுக்காக எனக்கு ரொம்ப வருத்தம் ஆக்சுவலி. அதாவது மெசேஜ் பண்ணி அவங்க வந்து பிஇ சைட் போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான்.
ஸோ ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பென் பேப்பரில் நோட் பண்ணி உங்கள் டேபிள் முன்னாடியே வச்சுக்கோங்க. ஸோ ஹியூஜ் கேப் அப் ஆகுதா, என்ன செய்யணும், முந்தின நாள் நைட்டே வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லெசன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி 14,000 க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்தது. ஃபைன் ஃபார் த டே. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு முழுசாக வெறும் எக்ஸ்க்ளூசிவாக ஃபிபோ பற்றி மட்டும் போடுங்க அப்படின்ட்டு. ஐ ஃபீல் இதை விட ஒரு பெட்டரான இது கிடைக்காது. ஏன்னா இது லைவ் மார்க்கெட்டில் வித் எமோஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இப்போ வந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் நம்ம எப்படி வேணால் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் போகுது, இது போகுதா இல்லையான்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு. ஸோ தட் கிவ்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் டூல் ஆக்சுவலி. அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைவ்ல காட்டும்போது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த இதை யூஸ் பண்ணுறதுல ஒரு கன்விக்ஷன் வரும். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட சந்திப்போம். Till then, take care. Bye. Thank you.